ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. 1 வீக் கழிச்சு வீடியோ போகிறேன். அதோட ரீசன் பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார் வந்து டிஃபன் சாம்பார் வந்து நான் செய்ய போகிறேன். ஏன்னா பாப்பா என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி வந்து டிஃபன் தான் வேணும், தோசை வேணும். அது வந்து பிரண்டை தோசை வேணும், பிரண்டை பொடி இருக்குல்ல அந்த தோசை தூவி தோசை வேணும் மம்மின்னு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. வேணாம்மா தோசைலாம் நல்லா இருக்காதுன்னு கேட்கவே இல்லை. காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு தோசை லஞ்சு கொடுக்குறதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கடைசியில் ஒரு வழியை என்னை சம்மதிச்சு வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சி வச்சுருக்கேன், பருப்பு வேக போட்டிருக்கேன், குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு. இன்றைக்கி ஃப்ரைடே காலையிலே குளிச்சிடணும், தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணலான்ட்டு. டிஃபன் இட்லி ஊற வச்சிட்டேன், சாம்பார் செஞ்சாச்சு. நல்ல செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த வாசனை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எப்போவுமே ட்ரை பண்ணால் பாப்பாக்காக செஞ்சதுனால நல்லா வந்துக்குதா என்னன்னு தெரியல. அப்புறமா டிஃபன்லாம் கட்டியாச்சு. இவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு ஒரே தட்டில் ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி, ஸ்போர்ட்ஸ் டேவா அதனால் யூனிஃபார்ம் அதனால் பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுருந்தேன். இதில் இடையில வந்து குட்டி பையனை வந்து ஊட்டிக்கினா. பார்த்திங்கன்னா என்ன ரீசன் சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். 1 வீக்காக ஏன் வீடியோஸ்லாம் வரல, ஷார்ட் வீடியோ எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ் லீடர் வந்து பாப்பா இப்போ குட்டி பையனுக்கு ஊட்டி விட்டுருங்க, அவன் தூங்கி எழுந்தான் இப்போ தான். இன்றைக்கிலேருந்து அவங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் நல்லா படிமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு குளிக்க வச்சுட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. என்னடா அது 1 வீக்காக வந்து வீடியோ வரலன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே விலாக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆப்ஷன் வந்து ஓப்பனே ஆகலை. ஏன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஏஜ் வந்து 13 கீழே இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து இன்னும் 13 கீழே தான் இருக்குது ஏஜ். அதனால் 13 அபோவ் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி லைவில் வரணும் அப்படின்ற மாதிரி எதுவும் மெசேஜ்லாம் வந்துச்சு. நம்ம டேட் ஆஃப் பர்த்தில் செக் பண்ணி பார்த்தேன், மறுபடியும் எல்லாம் கொடுத்து பார்த்தேன், எதுவுமே வந்து எனக்கு ஓப்பனே ஆகலை. அப்படியே விட்டுட்டேன். நான் மேரேஜுக்கெலாம் போனோம்ல, அதனால் அந்த பிஸியில் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நான் அந்த தாட்டில் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். கரெக்டாக லாஸ்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 வீக் ஆகுது இப்போ வரைக்கும். லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா திடீர்னு யூடியூப் ஓப்பன் ஆகலை, எதுவுமே ஓப்பன் ஆகலை, மெயில் கூட ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. என்னன்னு எனக்கு புரியல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மெயிலில் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மெயிலும் டிலீட் பண்ணிட்டாங்க. டிலீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த மெயில் ஐடி தான் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் நான் இவர் ஃபோனில் சர்ச் பண்ணி ஏன் இந்த மாதிரிலாம் வருதுன்னு பார்த்தோன்னா ஏஜ் ப்ராப்ளம் ஏதோ. ஏன்னா யூடியூப் சேனல் வந்து நாங்கள் சும்மா இருக்க டைம் ஓப்பன் பண்ண சொல்ல இவங்க தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டைமில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாங்களா இல்லை கொடுக்கலையா ஒன்றும் புரியல. நானும் அதை கேர்லெஸ்ஸாக எடுக்காமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். இப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி ரெக்கவர் பண்ணதுக்கு நம்ம நிறைய பேர் கேட்டோம், ஃபோன் கடையில் கூட போய் பார்த்தோம், எங்கேயுமே வந்து இது மாதிரி என்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் நாங்களே என்ன பண்ணோம், இவரும் நானும் என்ன பண்ணோம், இந்த மாதிரி அவர் ஃபோனில் சர்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மெயில் ஐடி ரெக்கவர் பண்ணது என்னென்ன பண்ணலாம், யூடியூப்பில் போட்டால் வரும்ல, நிறைய பேர் போட்டிருந்தாங்க வீடியோஸ்லாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து அதுலேருந்து மெசேஜ்லாம் பார்த்து நம்ம அது ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணினே இருந்தோம். அப்புறம் ஆதார் பேன் கார்டு அதெல்லாம் கேட்டுச்சு. நம்ம அந்த நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு அந்த மெசேஜ் ஒன்று வந்துச்சு, இது மாதிரி 13 பிலோ அபோவா அப்படின்ட்டு. அது எஸ்ஆர்னோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஓகே பண்ணிட்டோடனே ஓகேன்னு வந்துச்சு. உடனே என்னுடைய லோகோ பார்த்தோடனே ஓகே, நம்ம டிபியில் நம்ம ஃபேஸ் தெரியுது, நம்மளது வந்துடுச்சு, மெயில் ஐடி வந்துச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா 5 நாளாக அவ்வளோதானா. என்னுடைய சிஸ்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளோ ரீச் ஆகிற டைமில் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, நல்லா ரீச் ஆகிடுச்சு வீடியோஸ்லாம், அப்படி ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கே என்ன ஆனால் வந்து இதே நார்மலாக இருந்ததுன்னா இவ்வளோ சேனல்லே போயிட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். மைண்ட் செட் வந்து எது நடந்தாலுமே நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கணும். அதனால தான் நான் வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் வந்து சேனல் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னுமே வந்து லைவ் ஓப்பன் ஆகலை. அது மறுபடியும் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை. சரி பார்த்துக்கலான்னு விட்டுருக்கேன். இப்போ சேனல் யூடியூப்லேயே என் சிஸ்டர் பார்த்தா கூட வரல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. என்னடா அது 2000 கிட்டே நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த வீட்டுக்கு வந்தது ஒரு 3-4 மந்த்தாக தான் நம்ம கரெக்டாக விலாக்லாம் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம், அப்போ போயிருந்தால் கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம கரெக்டாக 3 மந்த்தாக கரெக்டாக போட்டிருக்கோமே
அப்படின்னு ஒரு கவலையாக இருந்துச்சா. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால அவருக்கும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருந்துச்சு. என்னடா இது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் மேலே கஷ்டம் வருது எப்படி சொல்லிட்டு ரொம்ப கவலையாகவே இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே வீடெல்லாம் தொடச்சிட்டு விளக்கு ஏற்றிட்டேன் காலையிலே. இப்போ ஈவினிங்கில் வந்து மறுபடியும் பூஜை பண்ணணும். நாளைக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை. கண்டிப்பாக வந்து இவரை அனுப்பின கோயிலுக்கு இதுக்கப்புறம் இவருக்கும் கொஞ்சம் நேரம் சரியில்லைன்ற மாதிரி இருக்குது. அதனால் கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கோம். எப்படி நாளைக்கு போக போகுதுன்னு தெரியல. ஹேர் வாஷ்லாம் பண்ணியிருக்கேன். தலை ரொம்ப ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நேர் வரவை எடுத்து இந்த மாதிரி வந்து விட்ருக்கேன். இது வந்து வீட்டில் இருக்கனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி அம்மா வந்ததுனால தூக்கம் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு குளிச்சுட்டு வந்து தூக்கம் வந்துடுச்சு. அம்மா அதனால விளையாடிட்டே இருந்தானா. அதனால சொல்லிட்டு அம்மா இங்கே பக்கத்தில் கடைக்கு கூட்டின்னு போயிருக்காங்க. கூட்டின்னு போயிட்டு வந்த பிறகு கொஞ்ச நேரம் விளையாட காட்டி தூங்க வச்சிடணும். எனக்கும் காலையிலேருந்து ஒரு பொழுது மாரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொழுது இருக்கணும்னு இல்லை, அந்த மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் சாப்பிடல. ஒர்க் அந்த மாதிரி வீட்டு வேலைலாம் இருந்துச்சா. மழை பெஞ்சதுனால வெளியே அப்படியே தண்ணி தேங்குது இங்கே போட்டிக்கோல. அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு, ஏன்னா குழந்த போவான் வருவான் விழுந்துருவான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தள்ளி விட்டேன். வீடு தொடச்சிட்டு குளிச்சுட்டு வந்தேன். யாரோ கூப்பிட்றாங்க பக்கத்து வீட்டில். நிறைய பேர் வந்துனே இருக்காங்க டொனேஷனுக்கு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டாங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.